தர்ஷங்கபானு தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 12.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 9 மணி நிலவரப்படி தற்போது திருவள்ளூரில் 12.31% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வடசென்னையில் 9.73% வாக்குகளே பதிவாகி உள்ளன. ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒப்பிடும்போது வடசென்னை மற்றும் மத்திய சென்னையில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளில் வாக்குகள் பதிவாகி வருகின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தில் மொத்தம் உள்ள 29 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் தற்பொழுது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 15% வாக்குகள் பதிவாகி உள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 12.02% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகார் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் அங்கு முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இன்று காலை 9 மணி வரை 9.23% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. பீகார் மாநிலத்தில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருக்கிறது. அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 14 மக்களவை தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தலில் 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 9 மணி நிலவரப்படி 11.15% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. வடகிழக்கு மாநிலமான அங்கு அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை 2 தொகுதிகளிலும் முதல் கட்ட வாக்குப்பதிவில் 5.98% வாக்குகள், மிகவும் குறைவான அளவில் வாக்குகள் அருணாச்சல பிரதேசத்தில் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 42 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் இன்று முதற்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதில் 15.09% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் உள்ள 48 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் அங்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதன்படி 6.98% வாக்குகள் மகாராஷ்டிர மாநிலத்தில் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்த தேசிய சராசரியானது 11%க்கும் அதிகமாக உள்ள சூழ்நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருக்கிறது. அசாம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்திலும் 12.02% வாக்குகள் இன்று 9 மணி நிலவரப்படியே பதிவாகி உள்ளன. மொத்தம் உள்ள 21 மாநிலங்களிலும் சராசரியாக வாக்குப்பதிவு 11% எட்டி இருக்கிறது. இது விறுவிறுப்பான ஒரு வாக்குப்பதிவாக தெரிய வருகிறது. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை 9 மணி நிலவரப்படி 10% தாண்டினாலே அது விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு 13% வாக்குகள் வரை 12.55% வாக்குகள் இங்கு பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் மிகவும் அதிகபட்சமாக 15.09 வாக்குகள் 9% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த விறுவிறுப்பான வாக்குப்பதிவு ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குப்பதிவா அல்லது எதிர்கட்சிகளுக்கு சாதகமான வாக்குப்பதிவா என்பது ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் மூலம் தெரிய வரும்.